தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். என்ன மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் பல பேரும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே சோகத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். போன வருஷம் நடந்து திரும்ப நடக்காதுன்னு நினைச்சா இல்லப்பா, பாஸ்ட் ப்ரெசென்ட்ல இருக்குன்ற மாதிரி சில விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன என்ன ஆடி அடிச்சு போந்திருக்காங்க சிஎஸ்கே டீம். இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு மாதிரி மேட்ச் மட்டும் சிஎஸ்கேக்கு அமைஞ்சிடவே கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அமைஞ்சிருச்சு. போன சீசன்ல நம்மளுக்கு கொஞ்சம் தெம்பை கொடுத்துட்டாங்க. ஏன்பா, இதுக்கப்புறம் சில போட்டிகள்ல இது மாதிரி நம்மளுக்கு நடக்கும், இப்பயே ரெடி ஆகிங்கன்னு போன சீசன் முழுக்க நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க. அந்த தைரியத்தை இப்போ காப்பாத்திட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நடந்த மேட்ச் இருக்கு, 2025 சீசன்ல இருந்து நம்மளை வெளியே வர விடாத அளவுக்கு தான் நம்மள அடிச்சு பொழந்திருக்காங்க. நம்ம டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே வேர்ஸ்டா இருக்கிறது பேட்டிங்லன்னு சொல்லுவோமா, பவுலிங் வேர்ஸ்ட்னு பார்த்தா இப்போ வர பவுலிங்கோட பேட்டிங் வேர்ஸ்ட்ன்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு. நேற்றுக்கு மேட்ச்சில் அதை தான் கண் கூட பார்க்க முடிஞ்சது. கடப்பார பேட்டிங் லைனப்பா இருக்கு. இதை வச்சு கண்டிப்பா கப்பை தூக்கலான்னு பார்த்தா என்ன நடந்துருக்கு தெரியுமா மக்களே? 128 ரன்ஸை 2 விக்கெட்ஸை மட்டும் இழந்து 12.1 ஓவர்ஸ்லயே முடிச்சு விட்டாங்க மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதுவும் அந்த டீம்ல ஒரு பையனாட்சி அடி மட்டும் தனியா தெரியுதுங்க சிஎஸ்கேவை. இந்த வைபவ் சூரியவன்ஷி இருக்கார்ல, இப்பதான் சமீபத்துல 15 வயசு ஆச்சு பாருங்க. அந்த குட்டி பையன் 15 பந்துகள்ல ஆஃப் செஞ்சுரி 52 ரன்ஸ் அடிச்சு பொழந்தாப்புல சிஎஸ்கே டீமை ஒரு வழி ஆகிட்டாருங்க. அந்த சின்ன பையன் முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல, என் விக்கெட்டை போய் தூக்கிடுங்கப்பா, இல்லைனா நான் தூக்கி 6 அடிப்பேன். அது ஒரு கஷ்டமான வாய்ப்பா இருந்தாலும் கையில் அந்த பால் பட்டு கேட்ச் மிஸ் ஆச்சுங்க. அந்த ஒரு வழியை நம்ம பார்க்கும் போதே ஆஹா, டிஃபெண்ட் பண்ணலான்னு நம்பிக்கையில் இருக்கும் போது இது போல விஷயம் தேவையானு தோணுச்சு. அது போலதான் முடிஞ்சிருந்துச்சா. அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மேட்சை சீக்கிரமாவே முடிச்சுட்டு நெட் ரன் ரேட்டை கண்டிப்பா 6 மேலே கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அவங்க நெட் ரன் ரேட் மேலே போகுது அப்படின்னா சிஎஸ்கே இது கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். மேட்ச்ல அப்படிதான் முடிஞ்சிருக்கு. நம்ம சிஎஸ்கே டீமை ஒரு காலத்துல பாக்குறப்ப சிங்கங்கள் கர்ஜனை எல்லாரும் டென்னுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் பாரு சிங்கங்கள் கர்ஜனை அது இதுன்னு பில்டப்பா பார்த்தே பழக்கம். ஆனா போன வருஷத்துல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா பாவமா பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் மற்ற அணிகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, அந்த ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அவங்களே சிஎஸ்கே பார்த்து சே ரொம்ப பாவல, இந்த டீமுக்கு இப்போ ஏற்பட்ட நிலைமையானு நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா அது மாதிரி தான் இருந்துச்சு நேற்றுக்கு மேட்ச்ல ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்குமே சிஎஸ்கே ஃபேன்ஸால பெருசா சாண்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு தான் ஆர்ஆர் ஒன் சைடட் கேமை ஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க. என்ன அடி, பவுலிங்ல சூப்பரா பண்ணாங்க, பேட்டிங்ல அதை விட சிறப்பா பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம சிஎஸ்கே டீம் டேடிஸ் ஆர்மியா இருந்துச்சுல, அதுதான் சாபக்கேடு, அதுதான் ஒர்ஸ்ட், இந்த பேட்டர்னை மாத்தணும்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம். ஆனா இப்ப பாத்தீங்களா, பேபிஸ் ஆர்மியா இருந்தும் கூட எதுவும் பெருசா பண்ண முடியல. ஆனா அந்த மேட்ரு உண்மைதான் போல இருக்குங்க. என்னதான் ஒரு டீம்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்கள வழி நடத்த கரெக்டான ஒரு ஆள் இல்லை அப்படின்னா அது கஷ்டம்ன்றது இங்க தெளிவா புரியுது. ஆனா இந்த மேட்ச்ல ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, பழைய சிஎஸ்கே விண்டேஜ் டீம் இருக்குல்ல, அதாவது கடைசி வரைக்கும் போராட்டணும் அப்படின்ற விஷயம், இதை ஒரு பிளேயர் மனசுல மட்டும் தான் தெளிவா பார்க்க முடிஞ்சது. ஓவர்டன் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாருங்க அவரு. பேட்டிங்ல சிஎஸ்கேவோட முக்கியமான பேட்டர்ஸ்லாம் பட்டு விக்கெட் விட்டு போறாங்க. ஆனா ஓவர்டன் மட்டும் களத்துல நின்னாப்புல, அந்த அளவுக்கு நின்று போராடினாப்புல. அதை பார்க்குறப்ப ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. எப்பா நீயாச்சும் பழைய சிஎஸ்கே லெகசி அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க அப்படின்னு. 36 பந்துகளை 43 ரன்ஸ் அடிச்சாருங்க. உண்மையிலேயே இந்த மேட்ச்ல அவரோட ரன்ஸை மட்டும் தூக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே நிலைமை அதில் பாதாளத்துக்கு போயிருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் டீசென்டான ஸ்கோர் எட்டுறதுக்கு அவர் தான் கை கொடுத்தாரு. சிஎஸ்கே 100% ஆஸ்திரேலியன் டீமா மாறிட்டாங்க அப்படின்றத அவங்களோட ஜெர்சியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே ஆஸ்திரேலியன் டீமோட பழைய ஜெர்சி மாதிரி தான் இந்த ஜெர்சியை பார்க்க முடிஞ்சது. இதை பார்த்துட்டு நம்ம என்ன நினைச்சோம், ஜெர்சிலேயே ஃபுல்லா டச் கொடுத்துட்டாங்க, ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாங்க, மேட்ச்ல இன்னும் பட்டையை கிளப்ப போறாங்க, ஆல்மைட்டி ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி ஆட போறாங்கன்னு நினைச்சோம். ஆஸ்திரேலியாவும் சில போட்டிகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவங்களுக்கு கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாத மாதிரி ஆடுவாங்க. அதுக்கப்புறம் கப்பை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கம்பேக்கை வெயிட்டாக கொடுப்பாங்க. இங்க ஜெர்சியில ஆஸ்திரேலியன் டீம் சார்ந்து நம்மளை கனெக்ட் பண்ண நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸால இதே ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி கம்பேக்கை கொடுக்க முடியுமான்னு பல பேரும் ஐயப்பாடு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் ஒரு சிஎஸ்கே ஃபேனை இன்னும் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பார்ப்போம், ஆஸ்திரேலியா மாதிரி தானே சொல்லிட்டு இருக்கோம், பார்ப்போம் கம்பேக் எந்த கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஒரு விஷயம் உடன்படவே இல்லை இந்த மேட்ச்ல. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஃபீல்டிங்ல பெஸ்டா இருக்கணும்ல.
எந்த அளவுக்கு லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாலும் சரி, மற்ற விஷயமா இருந்தாலும் சரி, ஃபீல்டிங்கில் மட்டும் எப்பவுமே சோரம் போகவே கூடாது. போன சீசனே பார்த்தோம் எவ்வளோ ஒர்ஸ்டான ஃபீல்டிங் பண்ணணும்னு. அது இந்த முறையை கண்டினியூ பண்ணுறாங்க. காவா விட்டுட்டு இருக்காங்க மக்களே ஃபீல்டிங்கில் சிஎஸ்கே. இது போலாம் சில துளைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ரன்ஸ் அடிச்சாலும் 250 அடிச்சுட்டு எதிரிகிட்ட கொடுத்தாலும் அந்த டீம் அசால்ட்டாக அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபீல்டிங்கில் நம்ம ஆஸ்திரேலியன் டீம் மாதிரியும் வரணும். சும்மா ஜெஸ்ஸில் மட்டும் இருந்தால் பத்தாது, ஃபீல்டிங்கில் சேர்த்து வரணும். பார்ப்போம் என்ன பண்ணுறது. இப்போதைக்கு நம்ம மனநிலை இப்படி தான். நான் குறை சொல்ல நினைக்காதீங்க. எல்லாரும் மாதிரி சிஎஸ்கே ஃபேனாக இருந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். வழியை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜட்டு நேற்றுக்கு மேட்ச்சில் தலைவன் என்ன பர்ஃபார்மன்ஸு. சிஎஸ்கேல இருந்தால் அவர் எந்த கான்ட்ரிபியூட் பண்ணுவாரோ அதே கான்ட்ரிபியூஷன் ஆர்ஆருக்கும் பண்ணியிருக்காப்ல. நேற்று ஜட்டு ஒரு மேட்டரை சொன்னாருங்க. பிங்க் கலர் ஜெர்சி இருக்குல்ல, இந்த ஜெர்சி எனக்கு கரெக்டாக பொருந்தது அப்படின்னு சொன்னாப்ல. இதை சொன்னதும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பல பேரும் ட்ரிகர் ஆகி, என்ன ஜட்டு ப்ரோ நீங்கள் இருக்கும் போதெல்லாம் சிஎஸ்கே ஃபேமிலிலாம் சொன்னீங்க, இப்போ நீங்களே பார்த்தீங்களா உங்களுக்கு அதுதான் பெஸ்ட், ஆர்ஆர் தான் பெஸ்ட், சிஎஸ்கே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி பேசுறீங்கன்னு பல பேரும் கரிச்சு கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வேற விக்கெட் எடுத்து முடிச்ச பிற்பாடு நம்ம தளபதி பயங்கரமாக அக்ரஷனை வெளிப்படுத்தினாப்ல. இதை பார்த்துட்டு இன்னும் பல பேரும் கடுப்பாயிட்டு, ப்ரோ இப்படிலாம் இருக்கக்கூடாது ப்ரோ, பழசா மறந்துட்டே ப்ரோ அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மெஜாரிட்டி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அடக்கி தான் வாசிச்சாங்க. ஆனால் ஒரு சில ஆர்வக்கோளர் ஃபேன்ஸ் இருப்பாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸு, அவங்க ஜட்டுவை போட்டு சோஷியல் மீடியாவில் வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருக்கலாம் நன்றி மறந்து விட்டார் ஜட்டு அப்படின்னு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்ப்பா ஒரு பக்கம் தானே பார்த்தீங்க, இன்னொரு பக்கம் ஜட்டு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணாத விஷயத்தை பார்த்தீங்களா? இந்த பாருங்க, ஒரு இடத்துல பவுண்டரிக்கு அருகில் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஃபேன்ஸ்லாம் சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்ட ஜட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. யோசிச்சு பாருங்களா, சிஎஸ்கே டீமோட தளபதியாக இருந்த ஜட்டு தன்னோட கண்ணு முன்னாடி சிஎஸ்கே டீம் இப்படி கொலாப்ஸ் ஆகுதுல்ல, அந்த 2025 இம்பாக்ட் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க, நெகட்டிவ் இம்பாக்டை. இதை பார்க்குறப்ப முன்னாள் சிஎஸ்கே வீரரா அவருக்கு எந்த அளவுக்கு கண்ணு கலங்குச்சு நேற்று மேட்ச்லயே. ஸோ இதை யாரும் பார்க்காம விட்டாங்க பல பேர், ஒரு கரிச்சு கொட்டுறவங்களாம். இதை பற்றி ஜட்டுவோட கேட்குறப்ப என்ன தெரியுமா சொன்னாரு, கிட்டத்தட்ட 12-13 வருஷமா நான் சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸில் இருந்திருக்கேன், எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி தான். ஆரம்பத்தில் நான் அந்த டீமை விட்டு வெளியே வரேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் டைம் கப்படிச்ச டீம் இல்லையா ஆர்ஆர், அதனால நான் அவங்க கிட்ட போயிட்டேன். வழக்கம்போது எனக்கான சென்டிமெண்ட்டாக இருக்குது, அதனால அங்கே நான் போக வேண்டியதாகிடுச்சு. ஆனால் அந்த சிஎஸ்கே உடனே பாண்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு ஜட்டு அந்தளவுக்கு எமோஷனாக தெரிவிச்சிருந்தாப்புல. ஸோ ஒருத்தவங்கள ஒரு சைடை பார்த்து திட்டுறதுக்கு முன்னாடி அவங்களோட இன்னொரு சைடு இருக்குல்ல, அதையும் பார்த்து முடிவு பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஃபேன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும் எந்த பிளேயர்ஸும் விளையாட மாட்டாங்க, இதான் நிதர்சனம். ஏன் ஃபேன்ஸ்க்காக காசே வாங்க விளையாடுன்னு சொல்லுங்களா, ஆக்ஷன் பேஸ் பண்ணி யார் ஒத்துப்பா, புரியுதா? எண்ட் ஆஃப் த டே அவங்களோட தனிப்பட்ட முடிவுகளை நம்ம மதிச்சு தான் ஆகணும். அவங்க கப் அடிச்சு கொடுக்கும்போது கொண்டாடுறோம்னாக்கா, அவங்க இன்னொரு டீம் போறாங்க அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா அப்போ வாழ்த்தவும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கும் நம்ம ரசிகர்கள் பண்ற ஒரு பெரிய கௌரவமா இருக்கும். அதை மைண்ட்ல தெளிவாக வச்சுக்கோங்க. ஜட்டு எந்த அளவுக்கு சிஎஸ்கே மிஸ் பண்றாருன்றது இங்க பார்க்க முடிஞ்சது. நம்ம கலீல் அகமதோட ஜெர்சி இருக்குல்ல, அதில் நம்ம சிஎஸ்கோட பேட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதை போய் முத்தமிட்டாருங்க யாரும் நம்ம ஜட்டு. இந்த காட்சி இப்போ பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த காட்சி முதல்ல எல்லாம் பார்க்க நேரிட்டு இருந்தா ஜட்டுவை பல பேர் சார்ந்து திட்டிருப்பீங்களா, அது இல்லாமல் இருந்திருக்கும் போல இருக்கு. பீயிங் ஜட்டு கஷ்டம் தாங்க. யோசிச்சு பாருங்களேன், சிஎஸ்கேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது கூட நம்ம ஜட்டுவியா தூக்கி வச்சு கொண்டாடணும். எம்எஸ் தோனி உள்ள வருவார்னா எப்போ ஜட்டு விக்கெட் போகும், அவர் விக்கெட் விழுந்தாலே கத்தி கூப்பாடு போட்டு அந்த மனுஷனை மனசை அவ்வளோ காயப்படுத்திடணும். ஆனால் அவர் அதையும் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதையெல்லாம் அவர் சொல்லி காட்டுறதா இப்போ பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே சொல்லி காட்டல. ஸோ ஜட்டு கரெக்டாக தான் இருக்காரு. ஆனால் ஜட்டுவோட ஃபேன்ஸை இது வரைக்கும் சிஎஸ்கே டீமை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருப்பீங்களா, அதில் சில பேர் மட்டும் அந்த மனுஷன் தனிப்பட்ட வகையில் கடிச்சு கொட்டதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இங்கே தான் மெச்சூரிட்டின்ற விஷயம் பல பேருக்கு மிஸ் ஆகுறது தெளிவாக பார்க்க முடியுது. ஒரு ஃபேக்டை சொல்லட்டுமா, ஃபேன்ஸோட மனநிலை நானும் ஒத்து போகிறேன். தோனியோட கேப்டன்சி கீழே சிஎஸ்கே இப்படி இருந்துச்சா மற்ற அணிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பணும். சிஎஸ்கே டீம்ல விளையாட மாட்டோமா, வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஏங்கின தரணும் அந்த டைம்லாம். அதே இப்போ சிஎஸ்கே பாருங்க, பாவமாக இருக்கு. என்னப்பா இது சின்ன சின்ன பசங்க என்ன பண்ணுறது தெரியாம மாறிட்டு இருக்காங்க, என்னதான்ப்பா நடக்குதுன்னு நம்மளே நினச்சி பாவப்பட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 10 வாட்டி திட்டுவோம், 11 வாட்டி பாவப்பட ஆரம்பிச்சிடும். எவ்வளோதான் திட்டுறது பாவம், அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது போல தான் இப்போ மாறி இருக்கு. இதில் இன்னொரு மேட்டரும் சொல்லிடுறேன், எம்எஸ் தோனி பிளேயிங் லெவனில் இல்லாமல் சிஎஸ்கேவால் பெருசாக சோபிக்கவே முடியல. இதனால எம்எஸ்டி ஃபேனாக சொல்ல நினைக்காதீங்க, நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும். பிளேயிங் லெவனில் எம்எஸ் தோனி இல்லாமல் நம்ம சிஎஸ்கே டீம் ஒரு 6 முறை களமிறங்கி இருக்கு. அந்த 6த்துல ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம். அதுவும் எப்போ நினைக்கிறீங்க, 2010 வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக தான் அந்த வெற்றி வேற பதிவு பண்ணியிருந்தோம். அதுவும் எந்த மேட்ச்ல நினைக்கிறீங்க, 2010 டிசி அணிக்கு எதிராக தான் அந்த வெற்றியை பதிவு பண்ணியிருந்தோம். புரியுதா உங்களுக்கு? எம்எஸ்டி இல்லைன்னா சிஎஸ்கே இல்லைன்ற மாதிரி தான் முதல்ல நம்ம வார்த்தைக்கு சொல்லிட்டு இருந்தது இப்போ உண்மையிலே ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த துரந்தர் படம் ரிலீஸ் ஆன டைம் வேறையா நிறைய பேரும் சஞ்சுவை ஸ்பை மாதிரி போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்கே மேலே அபிமானம் கொண்டவங்க தான், ஆனால் மேட்ச் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு கோவம் வரும் பார்த்தீங்களா, அது போல ஃபேன்ஸு.
அவங்க என்ன சொல்றாங்க, டே 1 ஆர்ஆர் ஸ்பை இன் சிஎஸ்கே கேம்ப்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாடுறதுக்கு சஞ்சு சிஎஸ்கேக்கு வந்தாருன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா ஐபிஎல்ல ஃபுல்லா நம்ம ஆர்ஆர் டீமுக்கு மட்டும் எதிராக விளையாடிட்டு இருக்க போறோம் அப்படின்னு பார்த்தா சிஎஸ்கேலேருந்து ஜட்டு அங்கே போனார்ல, அப்போ அவர் அந்த ஆர்ஆர் கேம்ப்ல சிஎஸ்கே கையா வருக போறாரு. இந்த கிரெக் சாப்பலோட அந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அது இன்னும் எவ்வளோ விஷயங்களை அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்க போறாங்கன்னு தெரியலங்க இந்த ஒரு சில ரசிகர்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் பிக்கப் ரொம்ப ஸ்லோ. ஆனால் ஒன்ஸ் ஆக்சிலரேட் பண்ணிட்டாப்ல அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணவே முடியாது. வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம். அப்போ ஏற்பட்ட சஞ்சு மேலே நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு மேட்ச் வச்சுலாம் முடிவு பண்ணுற முடியாது இவ்வளோதான் ஒர்ஸ்ட் டீம் அப்படின்ட்டு. நம்ம டீமை நாம பேக் பண்ணாம வேற யார் பேக் பண்றது? சஞ்சு மேலே நான் 100% இருக்குங்க தெளிவா. ஒரு மேட்ச்லாச்சும் ஒரு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்றது டோர்னமெண்ட்ல. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா. ஓகே, ரசிகர்களோட ஒரு வெளிப்படையான ஆதங்கம், இந்த ஆதங்கம் கண்டிப்பா வந்துதான் அவங்க மனசுல. ஏன்னா ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதும் இந்த ட்ரேட் விண்டோல க்ளோஸ் ஆன பிற்பாடு எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் உள்ள வராங்கன்னு தெரிஞ்சதும் நாமளும் ஒரு சர்ப்ரைஸோட உச்சத்துக்கு போயிருப்பல, ஏய் அவர் வராரு இவர் வராரு சூப்பர் டீம் இந்த முறை செமையா பண்ண போகுது அது இதுன்ட்டு. ஆனா அப்படி லிஸ்ட் பண்ண ஆளுங்க எல்லாம் மேட்ச்ல கலந்துக்கிட்டாதானே நமக்கு கொஞ்சமாச்சும் ஆசுவாசம் இருக்கும். ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல டீம் தோக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் ஆசுவாசம் இருக்கும். இப்ப சிஎஸ்கே ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கு. எப்ப பிரவிஸ் ஒரு 3 மேட்ச் வரைக்கும் ஆட மாட்டார்னு தெரிஞ்சதோ அப்பவே நம்ம உடஞ்சு போயிட்டோம். ஆஹா, போன முறை நடந்த ஒரு பெரிய அற்புதமே பிரவிஸ் உள்ள வந்தது தான். இந்த முறை என்னங்க 3 மேட்ச் அவரே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்கன்னு எல்லாருமே அதுலயே காண்டாயிட்டோம். இன்னொரு பக்கம் நேத்தன் எல்லிஸ் பவுலிங் யூனிட்ல முக்கியமான ஆளா நம்ம தேர்வு பண்ணோம், அவரும் கிடையாது. ஒட்டுமொத்த சீசன் வந்து ரூல்ட் அவுட். ஸோ பிரவிஸ் ஒரு 2-3 கேம் ஆட மாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸ்பென்சர் ஜான்சன் இருக்கார்ல, அவரு மினிமம் ஒரு 7 கேம்ஸ் வரைக்கும் விளையாட மாட்டாருன்ற மாதிரி இப்போதைய தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஏதாவது மேஜிக் நடந்துடாதா உள்ள வந்துட மாட்டான்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்க இது பார்த்தாலும் எம்எஸ் தோனி வேற 2 வாரங்களுக்கு இந்த ரீஹாபிலிட்டேஷன் சார்ந்து அவருக்கு அந்த இன்ஜுரி ஏற்பட்ட விஷயம் தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அந்த காஃப் போர்ஷன் சார்ந்து இதுக்காக அவருக்கு வேற ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ நாட்களா இது போல விஷயங்கள் பெருசா நடக்காம டோர்னமெண்ட் ஆரம்பிச்சது இது போல நடக்குமா? அது எப்படி சீசன் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் காயம் வந்துருதுன்னு பல ஃபேன்ஸை கடுப்பாயிட்டாங்க. இது சிஎஸ்கேக்கு மட்டும் தான் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. எல்லா அணிகளுக்கும் நடந்துட்டு இருக்க விஷயம் தான். நம்ம சிஎஸ்கே மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்றதுனால நமக்கு இது பெருசா தெரியுது. நேற்று நடந்த மேட்ச்ல பிளேயிங் 11 பார்க்கும் போதே சரி ஓகே பேட்டிங்ல ஓரளவுக்கு பசங்க அடிச்சிருவாங்க, பவுலிங் மட்டும் தான் கவலைக்குரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் ஏன்பா பவுலிங் யூனிட் பரவாயில்ல போல இருக்கு, பேட்டிங் என்னப்பா இதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். பவுலிங்ல கூட நீங்க ஓரளவுக்கு தான் அதுல உறுதுணையா நிக்க முடியுமே தவிர ஒட்டு மொத்தமா எல்லா பவுலர்ஸும் சூப்பர்லாம் சொல்லவும் முடியாது. அந்த குட்டி பையன் அடிச்ச அடி அப்படி மதிக்கவே மாட்டாப்ல. எவ்வளவு பெரிய பவுலர்ஸ் வேணா பந்து போடட்டும் மதிக்கவே மாட்டாப்ல. அடிச்சு பொழந்துட்டு இருக்காப்ல 6 எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இதுதான் என்னோட தி பெஸ்ட் சிஎஸ்கே பிளேயிங் 12ன்னு சொல்லலாம். இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்து சொல்றேன். ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா, உர்வில் பட்டேல், பிரவிஸ், டூபே, பிரசாந்த், ஃபோல்கேஸ், கலீல், நூர் அப்படி இல்லைனா அகில் ஹுசைன், ஸ்பென்சர் அப்படி இல்லைனா ஓவர்டன். என் மனசுல பட்ட பிளேயிங் 12 நான் இங்க வகைப்படுத்திட்டேன். உங்க மனசுல இருக்கிற கரெக்டான பிளேயிங் 12 நீங்களும் வகைப்படுத்தினா கமெண்ட் செக்ஷன்ல தெளிவா இருக்கும். ஆக்சுவலா இந்த டீமை வச்சுக்கிட்டு நம்ம இறங்குறோம்னாக்கா நம்பிக்கை இன்னும் பெருசா இருக்கும். ஒருத்தர் விட்டா இன்னொருத்தரும் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா போன முறை நம்மளுக்கு ஆக்சிலரேட்டர் கொடுக்கவே ஆளிலாம் போயிடுச்சுல, அது போல இந்த முறை நம்ம எதிர்பார்த்தது பிரவிஸ். ஆனா அவரும் பெருசா இல்லைன்னா என்னங்க பண்றது? அதாவது இந்த அணில இருந்து ஒரு செங்கலை உருவனா கூட ஒட்டுமொத்த கட்டடமும் சீட்டு கட்டா சரிஞ்சிரும்ன்றத நேற்றுக்கு மேட்ச்ல தெளிவா விட்னஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ருத்ராஜை பத்தி சில விஷயம் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். ருத்ராஜை கேப்டன் ஆக்கிறதுக்கு முன்னாடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, ருத்ராஜை கேப்டன் ஆக்கின பிற்பாடு அவர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? நான் குற்றம் குறை சொல்ல நினைக்காதீங்க, நீங்களே சும்மா யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு உண்மை புரியும். இவரு கேப்டன் மெட்டீரியல் நீங்க நினைக்கிறீங்களா ப்ரோ? என்ன சொல்ல வரீங்க இப்போ? அப்ப இன்னொரு கேப்டனுக்கு போலாமா, சஞ்சு கேப்டன் ஆகலாமான்னு கேட்டீங்கன்னா அது மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவு, நம்ம மேனேஜ்மெண்ட்ல கிடையாதுல்ல. ஆனா இந்த குறைய மட்டும் எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஏன்னா கேப்டன்சின்றது ஒருத்தருக்கு பேர்டனா இருக்குன்ற விஷயத்தை நம்ம கருதுறோம்னாக்கா அவங்களுக்கு கேப்டன்சி சார்ந்து யோசிக்க வேணாமே, ஃப்ரீ ஹேண்டா அவங்களை விளையாடுற பிளேவை விளையாட விட்டுலாமே. இவரை கேப்டனா தான் இருக்கிறோன்னு மேல ப்ரெஷர் பண்றாங்களோ என்னவோ தெரியல, இவரால் சரியா பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியல. சரி கேப்டன்சிலாச்சும் நல்லா எதனா பண்ணி டீமை இழுத்து பிடிச்சி கொண்டு வராரான்னு பார்த்தா அதுலயும் சொதப்பல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ருதுன்றதுக்காக பேசாம இருக்க முடியாதுல்ல, அதான் இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்கு. ருது கிட்ட மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க என்னங்க ஃபீல் பண்றீங்க, எப்படி இருக்கு அப்படின்ட்டு. என்ன சொன்னாரு, நாங்க நல்லா பேட்டிங் பண்ணிருக்கணுங்க. அதான் ஃபேன்ஸ் நம்மளுக்கே தெரியுமே, நம்ம நல்லா பேட்டிங் பண்ணிருக்கணுங்க. கரெக்டா பண்ணிருந்தோம்னாக்கா, ஸ்டாண்ட் பண்ணி நின்று இருந்தோம்னாக்கா ஒரு 150-160 ரன்ஸ் வரைக்கும் நாங்க எடுத்துக்க முடியும்ன்றாரு. பாருங்க, அப்ப கூட அதிகபட்ச ரன்ஸ் அவ்வளவுதான் மைண்ட் வச்சிருக்காரு. அப்ப அவங்க காலத்துல எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க ஆட்டத்தை? முதல்ல சிஎஸ்கே டீம் ஆடும்போது பேட்டிங்கு ஒரு 10-15 ஓவர்ஸ் வரைக்கும் அப்படியே ஸ்லோவா போவாங்க. செட் ஆகி விக்கெட்ஸ்லாம் விடலன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆனதும் அடிச்சு தூக்குவாங்க, எங்கேயோ போவோம், 200 அசால்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம்.
ஆனால் அப்பேற்பட்ட டீம் நேற்றுக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் பால் அவங்க ஃபேஸ் பண்ணதுலேருந்து கடைசி பாலை ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் ஆக்சலரேஷனே கிடைக்கல. ஸ்லாகா பொறுமையாக தள்ளி 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 அதில் விக்கெட் விடாமல் இருந்திருப்பாங்க. பார்த்தா அதையும் விக்கெட் விட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதாங்க ஒரு கட்டத்தில் ஆர்சிபி டீமை நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? எல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஆனால் பட்டுன்னு லோவஸ்ட் ஸ்கோரை மட்டும் முடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாங்க ஒட்டு மொத்தமாக. அதுக்கப்புறம் அவங்க கம்பேக் எப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்துருக்கோம். டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்களே அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட முடியாது. ஆனால் இப்போ நம்மளோட நிலைமை பார்த்தீங்களா, அப்போ அவங்க இருந்த மாதிரி இப்போ நம்ம இருந்துருக்க மாதிரி இருக்கு. இதை சில பேர் கர்மான்னு சொல்லுவாங்க. இதை வேற என்னத்தை சொல்றதுன்னு மற்ற பேருக்கும் புரியவும் புரியாது. ஆனால் ருத் என்ன சொல்றாரு, ஏங்க இதுவும் கடந்து போகுங்க, ஒரு மேட்ச் தானே இருக்கு, அடுத்த மேட்சுக்காக நாங்கள் ஃபுல்லாக யோசிக்கணும், பாசிட்டிவிட்டியோடு நாங்கள் அடுத்த மேட்ச்சில் களமிறங்க போகிறோம், அந்த மேட்ச்சில் நாங்கள் கண்டிப்பாக நல்லா ஷைன் பண்ணுவோங்க அப்படின்ற நம்பிக்கை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு, நெக்ஸ்ட் கேமை பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதை மறந்துடுவோன்னு ருத்து சொல்லியிருக்காருல, அதையே நானும் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இன்னொரு கூடுதல் செய்தியை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு பார்க்க போறீங்களா மேட்ச் பார்க்கறதுக்கு, நீங்கள் தயவு செஞ்சு செல்ஃபோனு வேலெட்லாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த சின்னசுவாமி ஸ்டேடியத்தில் என்ன ஆகிட்டு இருக்கு தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சுல ஆர்சிபியோடது, கிட்டத்தட்ட 30 செல்ஃபோன்ஸ் தேடி இருக்கானுங்க. 30 செல்ஃபோன்ஸ். இதை பற்றி போலீஸார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இதை பொதுவாக சொல்லிடுற மக்களே, யார் கிரிக்கெட் ஸ்டேடியம் போனாலும் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமல் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசிய முறுக்கு. என்ன நம்ம டீமோட நேத்திய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்காக ஒரே ஐடியா ஸ்கிப் பண்ணிட்டு இந்த டீமே ஒர்ஸ்ட்டு, நான் இவ்வளோ நாளாக இதுக்காக சப்போர்ட் பண்ணேன், அந்த ஸ்டாண்டு எப்பவுமே கரெக்டான சிஎஸ்கே ஃபேன்ஸ் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் சிஎஸ்கே பேக் பண்ணதை போல அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அடுத்த மேட்ச் யார் கூட, பஞ்சாப் கூட வேற. போன வருஷம் அவங்க இருந்த ஃபார்ம்ல ஞாபகம் இருக்கா, ஃபைனலிஸ்ட் வேற. அந்த டீமை வர ஃப்ரைடே நம்ம எதிர்க்க போகிறோம் நம்மளோட 2வது மேட்ச்சில். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, இவங்களுக்கு அடுத்து ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியனு, அவங்க மரண ஃபார்மில் இருக்காங்க, அவங்கள வேறு எதிர்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம இப்படி சொதப்பிச்சுன்னு பார்த்தா அடுத்த 2 போட்டிகளை பாருங்க எப்படி வந்து சிக்கிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு நல்ல டீமுக்கு அழகு கஷ்டமான போட்டிகளில் அடித்து மேலே தூக்கிட்டு ஜெயிக்கிறது தான். சிஎஸ்கே ஒரு நல்ல டீம்னு நான் இன்னும் ஆழமாக நம்புறேன். ஸோ நாம ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போன்ற நம்பிக்கையோடு அடுத்த மேட்சுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். இதையே ஃபுல்லாக நம்ம எதிர்பார்ப்போம். என் மனசில் ஆழமாக படுற விஷயம், என்னதான் ஆரம்பத்தில் சர்க்கிள் இருந்தாலும் சிஎஸ்கே இந்த இளம் யூனிட்டை வச்சு பிளே ஆஃபுக்கு போவோன்னு நம்புறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.